ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்மளோட குமரன் அப்புறம் யமுனா வீட்டில் நிறைய காட்டினாங்க. யமுனா வீட்டில் வந்து சாரதாம்மா வந்தாங்க. சாரதாம்மா வந்ததுக்கப்புறமா வந்து யமுனா வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்போ வந்து நிவின் வந்து இருங்க கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாரு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிவினோட அம்மா வந்து சாரதாம்மாவை நல்லா வந்து பயங்கரமாக திட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நிவின் வந்து சண்டை போடுறாரு அவங்க அம்மா கூட. ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி. அப்போ சாரதா சொல்கிறாங்க, நான் என் பொண்ணு நல்லா இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா இவ்வளோ நாளா. ஆனால் இப்போ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு போச்சு, நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிறேன், நானாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து நிவின் சொல்கிறாரு, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து கதாநாயகன் ஷோவில் வந்து செலக்ட் ஆகிட்டார், டாப் 10க்குள்ளே செலக்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து கங்காட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற டைமில் அவரால் சொல்ல முடியல. ஏன்னா அடுத்து நடக்க போகிற இதில் சொதப்பிச்சுன்னா கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு அதை என்ஜாய் கூட பண்ண முடியாமல் கங்கா கிட்ட சொல்லாமல் இருக்கார். அப்போ காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் வந்து பார்ப்பாங்க. விஜய் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவார். டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். காவேரி என்ன பண்ணுவாங்க, போன்னு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு நம்ம நேரம் இருக்குது, என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. கங்காட்ட விஜய் வந்து பார்க்கல காவேரியை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்